உருவாய் அருவாய் உலகாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. இந்த வாரமானது மே 4ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி உள்ள இடைப்பட்ட காலத்திலே உங்க ராசியின் உள்ளே இருந்து அனுஷ நட்சத்திரத்திலிருந்து தன் பயணத்தை தொடங்கக்கூடிய சந்திர பகவான் பூர்வ புண்ணியஸ்தானத்துக்குரியவர். இவர் குடும்ப தன வாக்குஸ்தானத்தை தாண்டி முயற்சி ஸ்தானமான மகர ராசியிலே அவிட்ட நட்சத்திரம் வரை செல்ல இருக்கிறார். அப்படி செல்லும் போது உங்களுக்கு குடும்ப விஷயங்களிலே நிறைய முன்னேற்றங்கள் உண்டாகும். ஒருத்தருக்கொருத்தர் புரிந்து கொண்டு பேசி நிறைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த வாரம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபேமிலி டயத்தை ஒதுக்கி அவங்களோட டயத்தை ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்கள் லைஃப்பில் நிறைய மகிழ்ச்சிகளை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். நிறைய செலவு உண்டு, சுப செலவுகளாக அமைவதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. குருவின் பார்வை அனுகிரகமாக இருப்பதனாலே சுப செலவுகள், முக்கியமாக திருமண செலவுகள் நிறைய நடக்கும். குழந்தை பேருக்கான வாய்ப்புகளை, அதுக்கான ஃபெர்டிலிட்டி ரிலேட்டடான மேட்டருங்கள் எல்லாம் நிறைய பேசுவீங்க. அதனுடைய தன்மைகளால் வரக்கூடிய செலவுகளையும் நீங்கள் எதிர்நோக்க காத்திருக்க போகிறீர்கள். அது மட்டும் இல்லை, சந்திர பகவான் 3ஆம் இடமான இந்த மகர ராசியிலே போகும்போது ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாம் ஜாஸ்தி ஆகும். சுப விரயங்கள் சுப செலவுகளாக மாறி மகிழ்வை கொடுக்கும். நிறைய உறவுக்காரங்களை வீட்டில் சேர்க்கும். பயணங்கள் எல்லாம் அது ரிலேட்டடாக நிறைய நடக்கும். சகோதரர்கள் கூட ஒற்றுமையோடு அன்போடு இருக்கக்கூடிய சூழ்நிலையை அமைத்து கொடுக்கும் அப்படின்னு தெரியுது. 5ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். தன் பார்வையை குடும்பத்தில் வைக்கிறார். அப்போது படிக்கிற குழந்தைகள் நிறைய நல்ல எஃபர்ட் போட்டு படிக்கணும். சும்மா அவங்க பாட்டு மேம்புல் மேய்ஞ்சிட்டு போனால் படிப்பில் சக்ஸஸ் வராது. எக்ஸ்ட்ரா கேரோடு படிக்கிறது நல்லது. சுக்கிரனும் குருவும் சேர்ந்து பார்க்கக்கூடிய இந்த 2ஆம் இடமானது அனுகூலமான பலனாக கலத்திரத்தினுடைய ஒற்றுமையை கொடுக்கும், நல்ல சுகத்தையும் கொடுக்கும். அது மட்டுமல்ல, கேது பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கிறதுனால எதையும் செஞ்சுவிட்டு யோசிப்பது அப்படிங்கிற எண்ணம் வரும். யோசித்து செய்வது நல்லது, செஞ்சுட்டு யோசித்து தப்பாயிடும். எண்ணி துணிக கர்மம் அப்படின்னு இருக்குது. அதனால் முதல்ல யோசித்த பிறகு செய்யுங்க. இல்லைன்னா அதனுடைய செலவை நீங்கள் தான் அக்வயர் பண்ணி வச்சுக்கணும், வேறு வழி கிடையாது. ராகு உங்கள் ராசியினுடைய 4ஆம் இடத்திலே அமர்ந்திருப்பதனாலே உறவுக்காரங்கிட்ட நிறைய பழக்க வழக்கங்கள்லாம் வரும். பேச வேண்டிய சூழ்நிலையில் உங்களை நீங்கள் உயர்த்தி பேசி அவங்கள தாழ்த்தி பேசக்கூடிய சூழ்நிலையில் வந்தால் கொஞ்சம் நாவடக்கத்துடன் இருந்து கொள்வது நல்லது. உங்களை தாழ்த்தி மற்றவரை உயர்த்தும் போது நீங்கள் வாழலாம். மற்றவரை தாழ்த்தி நீங்கள் உயர நினைத்தால் வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல தெரிந்து கொள்ளலாம். இந்த வாரத்திலே 5ஆம் தேதி அன்று சங்கடகர சதுர்த்தி அன்று அவசியம் விநாயகப் பெருமானை மனதில் நினைந்து கடன் ஒரு தொகையாவது அடைக்க கடன் அடையும். 9ஆம் தேதி ஸ்ரீ நடராஜ பெருமான் தில்லைவாழ் அம்பலத்தில் இருக்கக்கூடிய கனகசபாபதியை மனதில் நினைந்து அவருடைய அபிஷேகத்தை ஆராதனையிலே கலந்து கொண்டு நீங்கள் அவரை வணங்கும் போது பல இன்னல்கள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலக்கப்படும். நல்ல குடும்ப சூழ்நிலைகளும் வளங்களும் நலங்களும் உங்களை நோக்கி வருவதை நீங்கள் உணர முடியும். அதனால் இந்த வாரம் இனிதாய் அமையட்டும். 4, 10 என்ற அதிர்ஷ்ட எண்ணையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.